வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மக்களவை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் 3 அதிகாரிகள் கொண்ட மாவட்ட குறைதீர்ப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி பொதுமக்களுக்காக மாவட்ட குறைதீர்ப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும், அதன் அமைப்பாளராக மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், உறுப்பினராக தேர்தல் செலவின கண்காணிப்பு அதிகாரி ஜெகநாதன், கணக்கு மற்றும் கருவூல அதிகாரியாக ஹென்றி தாமஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பிரச்சார காலங்களில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் சாராத உண்மையானவர்களுக்கு பொருள், பணம் கொண்டு செல்லும்போது ஏற்படும் சிரமத்தை தவிர்க்கவும், அவர்களுக்காக குறைகளை தீர்க்கவும் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட நிலையான கண்காணிப்பு குழு, பறக்கும் படை, காவல்துறையால் கைப்பற்றப்பட்டவை குறித்து வழக்குகளை தாமாக விசாரித்து தீர்க்கவும் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேர்தல் செயல்பாட்டின் போது கைப்பற்றப்படும் பொருட்கள் குறித்தும் வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் சம்பந்தப்பட்டோர் அரசியல் கட்சி சாராமலும் அவர்களது பணம், பொருட்கள் தேர்தல் பிரச்சாரத்துடன் தொடர்பு இல்லாத நிலையிலும் உள்ளதா என்பதை விசாரித்து திரும்ப சம்பந்தப்பட்டோரிடம் அளிக்க இக்குழு உதவும். மேலும் பணம் திருப்பித் தரும்போது ரூபாய் 10 லட்சத்திற்கு அதிகமாக இருப்பின் இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடமும் தகவல் தெரிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதி பெற்ற பிறகே விளம்பரங்கள், காணொலி காட்சிகளை அரசியல் கட்சியினர்கள் வெளியிட வேண்டும் என புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மேற்கொள்ளும் பிரச்சாரங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. மத, இன, மொழி ரீதியிலான பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்வது கூடாது. அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மின்னணு ஊடகங்கள், திரையரங்குகள் மற்றும் சமூக ஊடகங்களின் வாயிலாக விளம்பரங்கள், காணொலி காட்சிகளை தேர்தல் துறையிடம் அனுமதி பெற்ற பிறகே வெளியிட வேண்டும். அதற்காக தேர்தல் ஆணைய வழிகாட்டல்படி புதுச்சேரி மாவட்ட அளவிலான குழுக்களையும் மாநில அளவிலான குழுக்களையும் அமைத்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்திற்கு மற்றொரு குழுவும் அமைந்துள்ளது. அதன்படி விளம்பரங்கள், காணொலி காட்சிகளை மாவட்ட அளவிலான குழுக்களிடம் 3 நாட்களுக்கு முன்னதாக காட்டி அனுமதி சான்றிதழை பெற வேண்டும். பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகள், குழுக்கள் விளம்பரங்களை வெளிப்படுத்துவதற்கு 7 நாட்களுக்கு முன்பாகவே சான்றளிப்பு குழுவிடம் அனுமதி பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் துறை சார்பில் முறையாக வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவியர்களின் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் கம்பன் கலையரங்கத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினர். கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கிய இப்பேரணி புசி வீதி வழியாக சென்று கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகில் நிறைவடைந்தது. இதில் புதுச்சேரியின் 30 கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். காரைக்காலில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக நல அமைப்பினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சமூக நல அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சமூக நல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது ஆதரவு குறித்தும் தற்போதைய அரசியல் நிலைப்பாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னேற்றம் குறித்து எடுத்துரைத்தனர். பெரும்பாலானோர் ஜாதி மத பேதமற்ற கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என பேசினர். இக்கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது நிலைப்பாடு குறித்தும் ஆதரவு குறித்தும் நாளை புதுச்சேரியில் நடைபெற உள்ள செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்க உள்ளதாகவும், காரைக்காலில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தியது போல் புதுச்சேரியிலும் கூட்டம் நடத்திய பின்னர் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் உலக காசநோய் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் உலக காசநோய் விழிப்புணர்வு தினத்தையொட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ஈட்டன் தனியார் நிறுவனம் இணைந்து காசநோயினை எதிர்த்து போராடுவதற்கான விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடத்தினர். ஜிப்மர் மருத்துவமனையின் மைதானத்தில் இருந்து காலை 6:30 மணிக்கு புறப்பட்ட பேரணியினை ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் மற்றும் ஈட்டன் நிர்வாக இயக்குனர் சையது சஜ்ஜாத் அலி கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான உயிர்களை பாதிப்பதாகவும் விழிப்புணர்வு மூலம் இதனை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பேரணியானது ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடையின் உரிமையாளர்களிடம் சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக வந்த ரகசிய தகவலின் பெயரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளின் உரிமையாளர்களை மிரட்டி பணம் கேட்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தகவல் அறிந்த மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சுத ரெட்டி தலைமையிலான வில்லியனூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட வணிகர்களை சந்தித்து குறைகளை கேட்கும் கூட்டமானது நடைபெற்றது. மேலும் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையிலும் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையிலும் நடைபெற்ற வணிகர்கள் கூட்டத்தில் பேசிய மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சுத ரெட்டி, வணிகர்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் சில நபர்கள் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் இதனால் கடையின் உரிமையாளர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பணம் கேட்டு மிரட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது பயமின்றி கடையின் உரிமையாளர்கள் காவல்துறையிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் முதல் முறையாக திருக்கனூர் எல்லை பகுதிகளில் காவல்துறையினர் சீருடையில் அணிந்த பாதுகாப்பு கேமராவுடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மாநில எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் துறையினர் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் எல்லை பகுதிகளில் துணை ஆய்வாளர் பிரியா தலைமையிலான காவல்துறையினர் சீருடையில் அணியும் பாதுகாப்பு கேமராவுடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். சோதனையின் போது அவ்வழியாக வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி மதுபானங்கள் மற்றும் தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிக அளவில் பணம் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். இதேபோல் காட்டேரிக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் தலைமையிலான காவல்துறையினர் காட்டேரிக்குப்பம் எல்லை பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்துள்ள திருநள்ளாறு பகுதியில் காவல் நிலையம் உள்ளது. இக்காவல் நிலையத்தில் வட்ட ஆய்வாளர் பணி கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக காலியாக உள்ளதால் தேர்தல் பாதுகாப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகளில் அதிகப்படியான வாக்குச்சாவடிகள் உள்ள தொகுதியான திருநள்ளாறு தொகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இல்லாததால் காவல் நிலையத்தில் அன்றாட பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் திருநள்ளாறு பகுதியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததோடு விரைவில் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை நியமிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் அருகே தேன் பூச்சி கடித்து 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதிக்கு உட்பட்ட மாதூரில் ஒரு துக்க நிகழ்வுக்கு சென்றிருந்தபோது அங்கு திடீரென மர்ம பூச்சிகள் அப்பகுதியை சூழ்ந்து 10க்கும் மேற்பட்டோரை பூச்சிகள் கடித்தது. ஒவ்வொரு நபருக்கும் 50க்கும் மேற்பட்ட பூச்சிகள் கடித்ததால் தலை, உடல், கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் வீக்கம் ஏற்பட்டு பூச்சி கடித்ததனால் வலி தாங்க முடியாமல் 10க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 7 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேன் பூச்சி கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
குருத்தோலை ஞாயிறு திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஒசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த தவக்காலத்தில் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளில் வழியாக அவரை ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்பொழுது வழி நெடுகிலும் மக்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்து ஒசானா பாடல்களை பாடினர். இந்த நிகழ்ச்சியை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை திருநாளை கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் பங்குத்தந்தை பிச்சை முத்து தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஒசானா பாடல்களை பாடியபடி கோவில்களை சுற்றி பவனியாக வலம் வந்தனர். இதேபோல் புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஜென்மராகினி பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் பங்கு தந்தைகள் தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஒசானா பாடல்களை பாடியபடி பவனியாக வந்தனர். அதைத் தொடர்ந்து பிரார்த்தனைகள், திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி முத்தையால்பேட்டை ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி காவடி உற்சவமும் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவமும் தேரோட்டமும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காவடி உற்சவமும் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. காவடி ஊர்வலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடி சுமந்தும் பெண்கள் பால்குடத்தை ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து இரவு முத்து பல்லக்கில் முருகப்பெருமான் பவனி வருகிறார். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உறவையாறு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவமும் மற்றும் 5000 நபர்களுக்கு சமபந்தி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உறவையாறு கிராமத்தில் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமாங்கல்யம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் 5000 நபர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் காரைக்காலில் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் மாதா கோவில் வீதி விரிவாக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சௌந்தரவள்ளி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பார்க்க சிறிய அளவில் உள்ள கோவில் என்பதால் இப்பகுதி மக்கள் மற்றும் இக்கோவிலின் பற்றிய வரலாறு அறிந்த முக்கிய பிரமுகர்கள் வந்து இக்கோவிலில் வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான ரஜினிகாந்தின் இளைய மகளும் தமிழ் சினிமாவின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஸ்ரீ சௌந்தரவள்ளி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை செங்குந்தர் வீதியில் அருள்பாலித்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் காவடி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கணுவாப்பேட்டை சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று காவடிக்கு அபிஷேகம் செய்து காவடி புறப்படுதல் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பழங்கள், பன்னீர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எந்தெந்த பகுதிகள் தனக்கு கொடுக்கப்படுமோ என்று யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக எல்லாம் தான் பிரச்சாரத்திற்கு செல்ல போகிறேன் என மக்கள் நீதிமன்ற தலைவர் கமல்ஹாசன் பேசியுள்ளார்.
லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டனர். தேர்தல் களம் உக்கிரமடைந்து வருகிறது. இதற்கிடையே திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு ராஜ்யசபா இடம் மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி பிரச்சாரத்தை வரும் 29ஆம் தேதி ஈரோட்டில் தொடங்குகிறார் கமல்ஹாசன். ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் குரோகஸ் சிட்டி ஹால் என்ற பெயரில் இசை அரங்கு உள்ளது. 6000 பேர் அமரக்கூடிய இந்த இசை அரங்கில் நேற்று முன்தினம் இரவு பிரபல இசைக்குழு ஒன்றின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது இசை அரங்கிற்குள் திடீரென புகுந்த ஆயுதம் ஏந்திய மர்ம நபர்கள் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டனர். அரங்கில் இருந்த மக்களை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். மேலும் கையெறி குண்டுகளையும் வீசி தாக்குதல் நடத்திய அவர்கள் அரங்கத்திற்கு தீ வைத்தனர். இந்த தாக்குதலால் அரங்கில் இருந்த ஆண்கள் பெண்கள் என அனைவரும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். மக்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். மர்ம நபர்கள் தீ வைத்ததில் இசை அரங்கத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. அரங்கம் முழுவதும் புகை பரவியது. இதுகுறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 115ஆக உயர்ந்துள்ளதாகவும் 150க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மிகவும் வெற்றிகரமான அணி என்றால் அது சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிதான். இருவரும் 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார்கள். இந்நிலையில் புதிய சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கி இருக்கிறது. இதில் நியூசிலாந்து, வங்கதேசம் ஆகிய அணிகளைச் சேர்ந்த வெளிநாட்டு வீரர்களும் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஐபிஎல் அணிகளுக்கு பொதுவாக டிக்கெட் விற்பனை மற்றும் விளம்பரங்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். இதற்காகத்தான் ஒவ்வொரு அணியின் ஜெர்சியிலும் பல நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் அணிக்கு கிடைக்கும். இந்நிலையில் சிஎஸ்கே அணியிடம் இடம் பிடித்துள்ள இங்கிலாந்து வீரர் போயின் அலி மற்றும் வங்கதேச வீரர் முஸ்தபூர் ரஹ்மான் ஆகியோரின் மது விளம்பரங்களுக்கு நோ சொன்ன விஷயம் சிஎஸ்கேவிற்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.